வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி எதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, கரூர் மாவட்டத்துக்கு நேத்திக்கு தலைவர் மக்களை சந்திக்கிறதுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ 38 மக்கள் குழந்தைங்களோட சேர்த்து 38 பேர் இறந்துருக்காங்க. 58 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருக்காங்க. இது எதனால அப்படின்னா கூட்ட நெரிசலில் சிக்கியிருக்காங்க. இப்போ நல்ல தலைவர்கள் எதுக்காக அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ வேறு எதுக்காகவோ அவங்களோட குவாலிஃபிகேஷனை மேம்படுத்துறது அது கிடையாதுங்க. அது மக்களுக்கான ஒரு செக்யூரிட்டிக்காக மட்டும்தான் அந்த அரசியல் அப்படிங்கிற வட்டம், சரிங்களா? அந்த அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கான பாதுகாப்பை தவிர மக்களை கொல்றதுக்காக கிடையாது. இந்த குழந்தைங்க சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்கள நேற்றுக்கு இறந்துருக்காங்க. அது நல்ல தலைவர்கள் யோசிக்கணும். ஏன்னா இவ்வளோ ரொம்ப க்ரௌடாக இருக்கும். தாவேக தலைவர் விஜய் வரும்போது ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லா தலைவர்களுக்கு எல்லா கட்சி தலைவர்களுக்குமே தெரியும். நான் இப்போ இந்த கட்சி பெரிய கட்சி, இந்த கட்சி சரியாக பண்ணுறாங்க, இந்த கட்சி தவறாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத விவாதிக்கிற அளவுக்கு தகுதி கிடையாது. இருந்தாலுமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தாவேக தலைவர் வராங்க அப்படின்னா ரொம்ப ஏரியாலேருந்துல மக்கள் ரொம்ப தூரத்துலேருந்துல வராங்க. ரொம்ப கூட்ட நெரிசல் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே ஏன் அதுக்கான வசதி அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்கிறேன். வசதி ஏற்படுத்தி கொடுக்கும்போது எந்த மக்களுக்கும் எந்த ஆபத்துகளும் வந்திருக்காது. எல்லா மக்களுமே சந்தோஷமாக கண்டிப்பாக நிம்மதியாக பாதுகாப்போடு போவாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிற வரேன்னா, தாவேக தலைவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கர்ப்பிணிகள் வரக்கூடாதுன்னு அவங்களோட பாதுகாப்பு கருதி அதனால சொன்னாங்க. பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கர்ப்பிணிகள் வரக்கூடாது. சின்ன கை குழந்தைங்களை கொண்டு வராதீங்க. பேரண்ட்ஸ் முக்கியமாக இந்த ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக மக்களுக்கு இருக்கணும். இவ்வளோ கூட்ட நெரிசலில் எதுக்காக இந்த கை குழந்தைங்களை கொண்டு எதுக்காக போகிறீங்க? கண்டிப்பாக தாவேக தலைவர் அரசியலுக்கு வருவார். சிஎம்மாக வரதான் போகிறாங்க. அப்போ நம்ம அவங்கள மீட் பண்ணிக்கலாமே, பார்த்துக்கலாமே. இவ்வளோ கூட்ட நெரிசலில் இவ்வளோ குட்டி குட்டி குழந்தைங்களை கொண்டு எவ்வளோ குழந்தைங்க இறந்துருக்காங்க பார்த்தீங்களா? எதுக்காக அப்படி கொண்டு போகிறீங்க? தாவேக தலைவர் தான் பிடிக்கும்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஏன் கை கொள்ள மாட்டேங்கிறீங்க? அதுதான் நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாருல்ல, கை குழந்தைங்களை கொண்டு வராதிங்க, கர்ப்பிணிகள் வராதிங்க, வயசானவங்க வராது, யாரும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு வராதிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக இவ்வளோ கூட்ட நெரிசலில் போகிறீங்க? இப்போ இழப்பு யாருக்கு? உங்களோட குடும்பத்துக்கு தாங்க. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? தயவு செய்து உங்களோட குடும்பத்தை முதல்ல பாருங்கள், சரியாங்களா? அதுக்கு பிறகு அரசியல் கட்சி அந்த மாதிரி வாங்க, ஒவ்வொரு தலைவர்களை பார்க்க வாங்க. கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக பார்க்க போங்க. இருந்தாலுமே உங்களோட பாதுகாப்பு முக்கியம். இப்போ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கான காரணம் என்னென்னா, மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவையும் மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய திமுகவையும் அதாவது என்ன லைட்டாக குத்தி காட்டுறாங்கல்ல, அதனால பழி வாங்குறதுக்காக மக்களை கொலை செய்த மாதிரி ஆயிருக்கு இப்போது. ஏன்னா அவங்கள அதை செய்தீர்களா, இதை செய்தீர்களா, அங்கே கவரில் தண்ணி விடுறோன்னு சொன்னீங்கல்ல, விட்டீங்களா? அங்கே கரண்ட் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களா, ரோடு போடுறோன்னு சொன்னீங்கல்ல, செய்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது எல்லாமே அவங்கள குத்தி காட்டுற மாதிரி இருக்கனால மக்களை ஏதாவது ஒரு திசை திருப்பும் வழியாக தான் மக்களை கொலை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நசுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க மக்களை விழிப்பாருங்க. நீங்கள் போங்க, தாராளமாக போங்க, மாநாட்டில் எல்லாம் கலந்துக்கோங்க, தாவேக கூட்டங்களுக்கெல்லாம் போங்க, பிரச்சனை இல்லை. பிரச்சாரங்களுக்கெல்லாம் போகும்போது குழந்தைங்கள கூப்பிட்டு போகாதீங்க, முக்கியமான கர்ப்பிணிகளை கூப்பிட்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம எப்படி போனாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற தாவேக தலைவர் மட்டும்தான். அந்த பிரச்சனைகள் நம்மால் வரக்கூடாது, சரிங்களா? அதனால் நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அதை கண்டிப்பாக பிரச்சனை நம்ம குடும்பங்களுக்கு தான் இழப்பு, சரிங்களா? இழப்பு அதை உருவாக்குனவங்களுக்கோ குழந்தைங்கள வேணுன்னே நசுக்கி கொலை செய்ய சொன்னாங்கல்ல அந்த குடும்பங்களுக்கோ இழப்பு அவங்களுக்கு கிடையாது. நம் குடும்பத்திற்கு நமக்கான இழப்பு, புரியுதுங்களா? நமக்கான பிள்ளைகள் தான் இறந்து போகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கூட்டங்களுக்கு தயவு செஞ்சு குழந்தைங்களை கொண்டு போகாதீங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் எவ்வளவு நசுக்கப்படும் போது எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள், சரிங்களா? அதெல்லாம் கொடுமை. தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களெல்லாம் கொண்டு போகாதீங்க. எந்த ஒரு கூட்டங்களுக்கும் குழந்தைங்கள கர்ப்பிணிகளெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது நமக்கான ஒரு செக்யூரிட்டி. நன்றி.